வாரணாசியிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அங்க தங்களுடைய பிரச்சார வியூகமாக என்னென்ன விஷயங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க, அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க? அபிநயா, நாட்டினுடைய 7ஆம் கட்ட தேர்தல், அதாவது இறுதி கட்ட தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெற இருக்கு. இதுவரை பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முடிக்கக்கூடிய நிலையில முக்கியமாக மாநிலமாக பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 தொகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த தேர்தலானது இருக்கிறது. அதில் முக்கியமான தொகுதி நாம் தற்போது இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதி. இந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னா கடந்த 2 முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா தற்போது பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம், பிரச்சாரம், ரோட் ஷோ போன்றவையெல்லாம் நடத்தப்பட்ட நிலையில இன்றும் அவர் இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். முக்கிய தலைவர்கள்லாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய இந்த 12 தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும் உள்ளிட்டோர் இங்கே பிரச்சாரத்தில் பாஜகவினர் பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் சார்பாகவும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இந்த தேர்தலில் தோல்வியுற்றால் தங்கையும் சகோதரியும் அதாவது ராஜீவ்காந்தியும் பிரியங்கா அவர்களையும் சொல்வது போன்ற அவர்கள் இந்த தோல்வியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வேறு யாரையாவது அவர்கள் கை காட்டி விட்டு சென்று விடுவார்கள் என்று போதெல்லாம் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் போன்ற பிரச்சாரம்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பதில் சொல்லும் விதமாகவும் காங்கிரஸ் ஒரு புறம் பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில தலைவர்கள் அந்த தொகுதியில முகாமிட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. வாரணாசியில் என்ன தேர்தல் களமாக இருக்கிறது என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.